சிவகார்த்திகேயன் அவர்கள் அபிஷேகாவிற்கு என்ன உதவினாலுமே செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 சமீபத்தில் முடிவடைஞ்சிருந்துச்சு. இதோட முதல் பரிசை அபிஷேகா அவர்கள் வின் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவது பரிசா பிரியதர்ஷனும், மூன்றாவது பரிசை தன்வி அவர்களும் வின் பண்ணியிருந்தாங்க. இதில் அபிஷேகா 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை பரிசாக வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அபிஷேகாவுக்கு ஏகப்பட்ட பண உதவிகள் வந்திருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அபிஷேகாக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை கொடுத்திருக்காரு. குறிப்பா இந்த ஒரு பரிசை சைந்தவி அவர்கள் கையில தான் கொடுத்து விட்டுருந்தாரு. அண்ட் சைந்தவியுமே ஸ்டேஜ்ல எஸ்கே என்ன இதை உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைந்தவி அவர்களை அபிஷேகாவும் அவங்களோட அம்மாவும் பார்க்க சென்று இருக்காங்க. அண்ட் அப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட கால் பண்ணி சைந்தவி கொடுத்திருக்காங்க. அண்ட் அப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் அபிஷேகாக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தான் பார்த்து வந்துட்டு இருக்கதாகவும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவீங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதுக்கு தான் இந்த ஒரு பரிசு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி வேணும்னாலுமே கண்டிப்பாக நான் பண்ண தயாராக இருக்கேன். உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஸ்கூல் ரிலேட்டடாகவோ, படிப்பு ரிலேட்டடாகவோ, இல்லை சங்கீதம் ரிலேட்டடாகவோ என்ன மாதிரியான விஷயம்னாலுமே தாராளமாக நீங்கள் என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் அபிஷேகிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களோட இந்த ஒரு அன்எக்ஸ்பெக்டட் உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சீசன்லேயாவது அவர் ஃபினாலேக்கு வந்திருந்தார் சீஃப் கெஸ்ட்டாக. அப்போ அந்த மாதிரி பண்ணியிருந்தாருனா கூட அங்கே வந்துட்டார், அதனால் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். பட் இந்த தடவை அவர் வரக்கூட கிடையாது. ஜஸ்ட் அவர் பார்த்து ஒரு குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து அதில் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அசாத்தியமான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை அபிஷேகா பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக வாழ்த்து சொல்லியே ஆகணும், அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சிவகார்த்திகேயன் இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சாதாரண நிலையிலிருந்து இப்படி ஒரு இடத்தை அடைகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் அபிஷேகாவுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணதோடு மட்டும் இல்லாமல், உங்களுக்கு இதற்கடுத்து ஃபியூச்சரில் என்ன மாதிரியான ஹெல்ப்னாலுமே அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையுமே கொடுத்துருந்துருக்காரு. அபிஷேகாவும் சரி, அவங்களுடைய அம்மாவும் சரி, சிவகார்த்திகேயன் அவங்கள்ட்ட பேசி தங்களோட நன்றியை ஷேர் பண்ணியிருக்காங்க. தனக்கு என்ன உதவினாலுமே நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் அபிஷேகா அந்த இடத்துக்கு டிசர்வ் கிடையாது, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தன்வி வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா வர்ஜா வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் அவங்களாம் முறையாக சங்கீதம் கற்றுட்டு கூட பாடியிருந்திருக்கலாம். பட் ஒரு சாதாரண சான்ஸை கிடச்சி அதை யூட்டிலைஸ் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அபிஷேகா பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு அவங்க ரொம்ப ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.